ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா செத்து போனாங்க. அது அம்மா சாவுங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதை தாங்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என் தம்பி ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, அம்மா சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னோடனே உடனே கிளம்பி நாங்கள் போயிட்டோம். போனே அடுத்த நாளே இவங்க அன்கான்ஷியஸில் அப்படியே செத்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் படலை. அவங்களுக்கு நிறையா இன்ஜெக்ஷன் குத்தி, அங்கே குத்தி, இங்கே அறுத்து அது மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் அழகான சாவு. அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட படுக்கக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி ஒரு நாள் கூட படுக்காமலே ரொம்ப அழகாக அவங்களோட இறப்பு நடந்தது. சுமங்கலியாகவும் செத்தது பெரிய அதிர்ஷ்டம். அதோடு இல்லாமல் அந்த அவங்க இதில் ஹாஸ்பிட்டலில் அன்கான்ஷியஸாக படுத்திருக்கும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது எப்போவுமே சுறுசுறுப்பாக நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஆக்டிவான லேடி. ஏம்மா அப்படி படுத்துருக்குற, எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னியம்மா, வரமாட்டியா, நீ என்கிட்ட சொன்னல வரேன்னு சொல்லிட்டு, எப்படி நீ வராமல் போகலான்னு நான் கதறிட்டேன். ஆனால் அந்த மிஷினில் அவங்க வச்சுருக்கும்போது சத்தம் ரொம்ப ஜாஸ்தி வந்தது. அவங்களுக்கு உள்ள கான்ஷியஸ் இருக்குது, அவங்களுக்கு இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனாலும் கண்ணு முழித்து பார்க்க முடியல. அது ஒரு ட்ராபேக்கு. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. செத்த பிறகு கூட அவங்க சாவை அவ்வளோ அழகாக அவங்களுக்கு வந்ததோ, அடுத்த ஈமக்கிரியை கூட அவ்வளோ அழகாக நமைஞ்சுது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் கரண்ட்டில் வச்சு இது கொடுக்குறாங்க, சாம்பல் தான் கொடுக்குறாங்க. அந்த மிஷின் இன்றைக்கி நாங்கள் இவங்களுக்கு செத்த அன்னைக்கு கெட்டு போச்சோம். அதனால் விறகு வச்சு தம்பி கொல்லி வச்சான். அதில் எங்கள் ரிலேட்டிவ் தம்பியோட சம்மந்தி இருக்காது, அவர் சொன்னாராம், அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, புள்ள கையால் கொல்லி வாங்கியிருக்காங்க, இது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம். அது எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, என் புள்ள கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள கொல்லி வைப்பான், நான் சீக்கிரம் போயிடணும், நான் கஷ்டப்படாமல் போயிடணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சாவு, அழகான சாவு, தம்பி கொல்லி வச்சு செத்து போனதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருக்குமா கிடைக்குமாங்கிறது தெரியல. அது ஒன்று. அதே மாதிரி ரொம்ப அழகாக படுத்துருக்கும்போது பார்த்தா ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு சுமங்கலிங்கும்போது பொட்டு பூவோட போகும்போது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அவங்க அவங்க வாழ்க்கையில் பரிபூர்ணமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். 4 பிள்ளைங்க, அவங்க எல்லோரும் பேர பிள்ளைங்கெல்லாம் பார்த்து, பேர பிள்ளைங்க கல்யாணம், கொள்ளு பேரன் பேத்திலாம் பார்த்து ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஒரு பர்சன்ட் கூட ஒரு சுயநலம் இல்லாத ஒரு லேடியை ஃபஸ்ட்டு அவங்கள தான் நான் பார்த்துருக்கேன், லாஸ்ட்டும் அவங்க தான். எந்த ஒரு சின்ன சுயநலம் கூட இருக்காது. அது அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அது கூட அடுத்தவங்களுக்கு தம்பியை போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறது கூட, இல்லாட்டி தம்பிக்கிட்ட அக்காவிட்ட பேசுன்னு சொல்கிறதோ, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்கா வீட்டுக்கு போய்ட்டு வா, அக்காவுக்கு இது செய்ய, எந்த விஷயம் சொன்னால் அடுத்தவங்க சந்தோஷப்படணும், அடுத்தவங்க நன்மைக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்கிறதா தான் இருக்குமே ஒழிய, தனக்காக எதுவுமே கேட்காத ஒரு லேடி. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதோடு இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா, சாவறதுக்கு நாள் தான் எனக்கு சொன்னாங்க, நான் உங்கள் வீட்டில் 1 மாதம் இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொடுத்து வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் இந்த மாதிரி பேரண்ட்ஸு அம்மா கிடைப்பாங்களான்னு தெரியல. அது நாங்கள் இழந்துட்டோன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த லேடியை நான் பார்த்ததே இல்லை, இன்னும் பார்க்க போகிறதும் இல்லை என்னோடய ஆயுசுக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.